2026 T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பேட்டர் சுப்மன் கில் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் இந்தியா, இலங்கையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இப்போட்டிக்கான இந்திய அணியை இன்று அறிவித்துள்ளது BCCI. பலரும் எதிர்பாராத வகையில் இந்திய அணியிலிருந்து துணை கேப்டன் சுப்மன் கில் நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சையத் முஷ்டாக் அலி கோப்பை போட்டியில் அபாரமாக விளையாடி ரன்கள் குவித்த விக்கெட் கீப்பர் பேட்டர் இஷான் கிஷன் அணிக்கு மீண்டும் தேர்வாகியுள்ளார். இதையடுத்து இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா கூட்டணி மீண்டும் களமிறங்க உள்ளது. வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் என இரு தமிழக வீரர்களுக்கும் அணியில் இடமளிக்கப்பட்டுள்ளது. சமீபமாகத்தான் இந்திய T20 அணியின் துணை கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து T20 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய T20 அணியின் அடுத்த கேப்டனாகவும் அவர் பார்க்கப்பட்டார். ஆனால் இந்த வருடம் விளையாடிய 15 சர்வதேச T20களிலும் அவர் ஒரு அரை சதம் கூட எடுக்கவில்லை. மேலும் கேப்டன் சூரியகுமாரும் சமீப காலமாக மோசமாக விளையாடி வருவதால் மேல் வரிசையில் இப்படிப்பட்ட இரு வீரர்களை கொண்டு விளையாடுவது ஆபத்தானதாக பார்க்கப்பட்டது. இதையடுத்து அதிரடி நடவடிக்கையாக சுப்மன் கில் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தேர்வுக்குழு தலைவர் அகர்கரின் இந்த முடிவுக்கு கிரிக்கெட் நிபுணர்களும் முன்னாள் வீரர்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். இஷான் கிஷன், ரிங்கு சிங் ஆகியோர் அணியில் மீண்டும் இடம் பிடித்துள்ளார்கள். இதனால் ஜிதேஷ் சர்மாவுக்கும் அணியில் இடம் கிடைக்கவில்லை. T20 உலகக்கோப்பைக்கு மிகச் சரியான அணியை அகர்கர் குழு தேர்வு செய்துள்ளதாக பாராட்டுகள் குவிகின்றன. இதனால் நடப்பு சாம்பியனான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை மீண்டும் வெல்லும் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.